விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த நாட்களில் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய தருணங்கள் வரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாள் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவனுடைய வசனத்தை தியானம் செய்யும்படியாக யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உத்தமத்தை அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, உலகெங்கில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முன்னாட்களில் தங்கத்தை விற்கும்படியாக கடைகளுக்கு போகும்போது அந்த கடையில் உள்ளவர்கள் அவர்கள் அதை அப்படியே வாங்கிக் கொள்வதில்லை. அதை சோதித்து பார்ப்பார்கள். இது உண்மையான தங்கம்தானா? அது எத்தனை காரட் தங்கம்? 24 கேரட்டா, 22 கேரட்டா, அல்லது அதில் எந்த அளவுக்கு செம்பு கலந்திருக்கிறது? இவைகளெல்லாம் அவர்கள் சோதித்து பார்ப்பார்கள். சோதிப்பதற்காக ஒரு உரைக்கல் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதில் லேசாக ஒரு தேய்ச்சா அதில் தெரிஞ்சு போயிடும் அது சரியான தங்கம்தானா அல்லது மாசு குறைப்பட்டதான தங்கமா என்று சொல்லி அவன் தெரிஞ்சு போகும். இதைத்தான் இங்கே சொல்லும்போது இவன் சொல்லுகிறேன், சோதித்த பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:7 பேதுரு சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அதை பார்க்கிலும் அதிக விலையேற்ற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரும்போது நாம் புகழ்ச்சியை அடையும்படியாக, மகிமையை அடையும்படியாக, அவரால் உண்டாகிற கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சோதித்து பார்த்து நாம் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம், அதிலே நாம் எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்று சொல்லி நம்ம சுட்டி காண்பிக்க ஆண்டு விரும்புகிறார். என்னை யாரும் சோதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்னை சோதிக்கக்கூடாது சொல்லக்கூடாது. சோதிக்கும் போதுதான் நம்முடைய நிலைகள் என்னவென்று தெரியும், நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்று தெரியும், நம்முடைய சுபாவம் என்னவென்று தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொன்னால், நம்முடைய கீழ்ப்படுதல் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், பரிசுத்தம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், ஜெபம் வாழ்க்கை சோதிக்கப்பட வேண்டியது அவசியம், உண்மை சோதிக்கப்பட வேண்டிய அவசியம், நாம் செய்கிற ஊழியங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். சோதிக்கப்படாத பட்சத்தில் அதனுடைய தரம் தெரியாது. ஒருவேளை அது தரமே இல்லாததாக இருக்கலாம், அல்லது தரம் குறைந்ததாக இருக்கலாம். அது நிமித்தமாய் நாம் பெற வேண்டிய மகிமையை, அந்த புகழ்ச்சியை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆகையினால தான் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்ப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும்.
நம்முடைய காரியங்களை உரசி பார்ப்பதற்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி உரசி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை சுத்த பொன்னாக விளங்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியசாலிகள். சோதிக்கப்படுவது எதற்காக? அது சுத்த பொன்னாக இருக்க வேண்டுமே என்பதற்காகத்தான். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பார்வையில் சுத்தம் பசும் பொன்னாய் காணப்படுவதற்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதிக்கப்படுவதற்கு, உரசி பார்ப்பதற்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தோ அறியாமலேயோ நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், அல்லது உங்களுடைய காரியங்கள் உரசி பார்க்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி உரசி பார்க்கப்படும் போது, சோதித்து பார்க்கப்படும் போது தரம் குறைந்து போனவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். அதே சமயத்தில் நல்ல தரத்தோடு வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். தரம் குறைந்து காணப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், மேன்மையை இழந்து போனார்கள். ஆனால் அதே சமயத்தில் தரம் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், மகிமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக உரசி பார்க்கப்பட்ட போது, சோதித்து பார்க்கப்பட்ட போது தரம் குறைந்து காணப்பட்ட நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலரின் முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான சவுலை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். சவுல் இஸ்ரவேல் அந்த முழு ஜனத்திற்கும் தேசத்திற்கும் ராஜாவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டான். அவனை ஆண்டவர் ஒரு அற்புதமான நிலையில் அவனை தேர்ந்தெடுக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுல் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த நிலையிலும் அவன் தகுதிவானவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்தார், கிருபையின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார். அவருடைய முன் தெரிந்தெடுத்த வேண்டிய அந்த தெரிந்தெடுப்பின்படி தேவன் தேர்ந்தெடுத்தால் ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் கிருபை என்று சொல்லலாம். சவுலுக்கு ஒரு பெரிய கிருபை, திடீரென ஒரு கிருபை பாராட்டப்பட்டது. சாதாரணமாக தகப்பனுடைய கழுதை தேடி போனவனுக்கு அவனுக்கு ராஜாவாக ஒரு அபிஷேகம் கிடைத்தது, ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அப்படிப்பட்ட நிலையிலே அவன் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னை ஏற்படுத்தின தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாக அவன் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கீழ்ப்படிதல் அங்கே சோதிக்கப்பட்டது. அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு சில தருணங்கள் வந்தது. அந்த தருணங்கள் வந்த போதெல்லாம் அவன் அந்த தருணத்திலே அவன் சரியாய் நடந்து கொள்ளாதபடியினாலே அவன் தோல்வியடைந்தவனாக காணப்பட்டான், மாசுபட்டவனாக காணப்பட்டான், தரம் குறைந்தவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில்
பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் உமக்கு கட்டளையிட்ட கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே சவுலே, கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டதான அந்த கட்டளையை நீ கைக்கொள்ளாதபடிக்கு நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார். என்ன சூழ்நிலை அதில் வாசித்தோமே. யுத்தத்துக்கு போக வேண்டும். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி, ஆராதனை பண்ணி, விண்ணப்பம் பண்ணி, ஆண்டுடைய உதவியோடு கூட அவர்கள் யுத்தத்துக்கு போக வேண்டும். அந்த ஆராதனையை நடத்துவதற்கு, அந்த பலியை செலுத்துவதற்கு ஒரு ஆசாரியன் தேவை. ஆகினாலே அங்கே சாமுவேல் அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் போது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை துணிகரமாக, அவருடைய பதற்றத்து நிமித்தமாக சவுல் செய்துவிட்டான். அவனுக்கு பதிலாக இவன் பழி செலுத்துதனாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவன் மீறி செயல்பட்டதாக அங்கே எண்ணப்பட்டது. ஆகினால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நீ தரம் குறைந்து காணப்படுகிறீர். கர்த்தர் சொல்வதை செய்யாமல் சொல்லாததை செய்கிறீர். கீழ்ப்படியாமை பாவம் இடத்தில் இருக்கிறது. ஆகினாலே நீர் தரம் குறைந்து காணப்பட்டு என்று சொல்லுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாசித்து பார்த்தால், அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், அவனை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். ஒன்று மீதியாது இல்லாத நிலையில எல்லாவற்றையும் சங்கரித்து போட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த சவுலோ அதில் நேர்த்தியானவைகளை எடுத்துக்கொண்டு ராஜாவை தப்ப விட்டு அவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கற்பனைப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அங்கே சவுல் சொல்கிறார், இது விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான பாவம், முரட்டாட்டமான பாவம் என்று சொல்லி சுட்டி காண்பிக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயங்களிலும் அவன் கீழ்ப்படியாமல் போனான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்த்த அந்த நிலைக்கு இல்லாத நிலையில் தரம் குறைந்து காணப்பட்டபடினாலே அவருடைய குடும்பம் ராஜ மேன்மையை இழந்து போனது. எவ்வளோ பரிதாபம் என்று சொல்லி பாருங்கள். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க விரும்புகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டது? எவ்வளோ பெரிய மகிமையான வாக்கியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது குறைபடும் போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு போய்விடும் அல்லவா? ஆகையால்தான் நீங்கள் சரியான நபராக சரியான நிலையில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு மனிதனை பார்த்தால் யூதாஸ் காரியத்து, தரம் குறைந்து காணப்பட்ட ஒரு மனிதன். யூதாஸ் காரியத்து ஆண்டவர் பிதாவுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த 12 அப்போஸ்தலர் யூதாஸ் காரியத்து ஒருத்தராக இருந்தான். நல்லா இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மகிமை மேன்மை எப்படிப்பட்டது? இன்றைக்கு தோமாவை குறித்து பேசுகிறோம். தோமா இந்தியாவுக்கு வந்தார், ஏராளமான சபைகளை ஸ்தாபித்தார். சரித்திரம் சொல்லுகிறது தோமாவை. இதே போல மற்ற அப்போஸ்தலர்களை எல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால்
நான்று கொண்டு சேர்த்தார். ஏன்? எதனால? அவனுக்குள்ள ஒரு பண ஆசை வந்துருச்சு. ஒரு மகிமையான மேன்மையான ஒரு ஊழியத்தை உடையவராய் இருந்த ஒரு மனிதன், தேவனாலே அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளே அவன் உலக ஆசை, பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். அவன் பண ஆசை இடம் கொடுத்ததுனாலே செய்யக்கூடாத மிகப்பெரிய கொடிய பாவத்தை செய்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் சொல்லி நமக்கு பார்க்கிறோம். பாருங்க, பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறதே. அவனுக்குள்ள பண ஆசை அவனுடைய அப்போஸ்தல மேன்மை இழக்க செய்தது, தவறான முடிவை எடுக்க வைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே அதை விட்டு கீழே இறங்காதீங்க. தரம் குறைந்து போகாதபடிக்கு நீங்கள் நிலைநிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இதே போல் அநேகர் வேதத்தில் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் தேவன் எதிர்பார்த்த அந்த நிலையில் இல்லாமல் தரம் குறைந்து காணப்பட்டார்கள். சோதனைகள் வந்தபோது அது காணப்பட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னும் அநேகரோ அவர்கள் தேவன் அவர்களை சோதித்து பார்த்தபோது அவர்கள் தாங்கள் உத்தமர்கள் என்று தங்கள் உத்தமத்தை அவர்கள் பொன்னாக விளங்க பண்ணினார்கள். குறைவற்றதாக, மாசற்றதாக, அது நிலையுள்ளதாக அவர்கள் விளங்க பண்ணினார்கள். ஆகையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் தரம் குறையாத நிலையில் பொன்னாக உங்கள் வாழ்க்கை காணப்பட நீங்கள் கவனமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்தீங்க சொன்னால், முதலாவது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து ஆதிகாமம் 17ஆம் அதிகாரம் 4-5. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுவாய். நீ யாரு? இந்த உலகத்தில் விசேஷமான ஒரு ஆள், ஒரு மகிமையான ஆள். இந்த உலகம் இந்த காலம் மாத்திரமல்ல, என்றென்று உள்ளதான சந்ததியாக உன்னை பார்த்து சொல்லும். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லும். உன்னை எல்லாரும் தகப்பன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மகிமையான ஸ்தானத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தருக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தபடினாலே கர்த்தர் அந்த மகிமையான பேரை கொடுத்தாரு. ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று பொருள். அந்த நிலையிலே ஆபிரகாம் எங்கு பார்த்தாலும் ஆபிரகாமை குறித்து பேசாத, பிரசங்கிக்காத ஆட்களே கிடையாது. எப்பொழுதும் ஆபிரகாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அந்த விசுவாச வீரனுடைய அவருடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? அவன் விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான், விசுவாசத்தில் சிறந்தவனாயிருந்தான். விசுவாசத்திலே அவனுடைய விசுவாசம் மிகவும் மிகவும் வல்லமுடையதாக இருந்தது. ஆனாலும் தேவன் அவனுடைய விசுவாசத்தையும் சோதித்து அவனை பொன்னாக கண்டார். அவனுடைய விசுவாசம் 100% அது சரியான விசுவாசம் என்று சொல்லி கர்த்தர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி கண்டார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 17-19 வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில்
உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இவருடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். ஆகையினால் ஆண்டவர் ஒரு நாளிலே அவனை அழைக்கிறார். ஆபிரகாமே, சொல்லும் ஆண்டவரே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பயப்படாதே, உன் சந்ததி இவ்வளவா பெருகும் என்று சொல்லுவார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவார். அந்த எதிர்பார்ப்போடு கூட பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே பேரான உன் நேசகுமாரனான அந்த ஈசாக்கை நான் காண்பிக்கும் இடத்து சென்று நீ தகன பலியாக பலியிடுன்னு சொல்லுகிறார். என்ன கடுமையான ஒரு கட்டளை, கடுமையான ஒரு கட்டளை, உணர்வு பூர்வமான ஒரு கட்டளை, உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இது உணர்வு சார்ந்தது, உணர்ச்சிகளை சார்ந்தது. பாசம், அன்பு, நேசம் இவைகளை எல்லாம் சார்ந்தது. ஒருவேளை இந்த வீட்டை கொடுத்துருன்னு சொன்னா கொடுத்துருப்பாரு, இந்த ஆடுகளை கூட கொடுத்துருப்பாரு, மாடுகளை கூட கொடுத்திருப்பாரு, வேலையாட்களை கூட கொடுத்திருப்பாரு, எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனால் இப்பொழுதோ ஆண்டு சொல்றாரு, ஏக புத்திரனும் நேசகுமாரமாய் இருக்கிற அந்த ஈசாக்கு நீ பலியிடும்பா, உயிரோடு அவனை வெட்டி என்ன செய்யணும், பலியா கொடுக்கணும்னு சொல்றார். அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அங்கே ஆண்டவர் அவர் உரசுகிறார். இவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, உண்மையிலேயே அவன் 100% விசுவாசிக்கிறானா அல்லது அந்த விசுவாசத்திலே குறைபட்டிருக்கிறானா என்று சொல்லி கர்த்தர் அவனை உரசி பார்க்க ஆரம்பித்தார். அப்படி உரசி பார்க்க போது அவருடைய விசுவாசம் எப்படி இருந்து சொன்னா 100% பொன்னாக விளங்கினது. ஆமாண்டவர் என்று சொன்னான். அதிகாலையில் எழுந்தான், குறிப்பிட்ட இடத்துக்கு போனான், தன் பையனுடைய பலிபீடத்தை கட்டினான், தன் பலிப்பொருள் இதில் வைத்தான், கட்டைகளை அடுக்கினான், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக்கி அதில் கைகளை கட்டி அதில் படுக்க வைத்து அவன் அந்த வாளை கொண்டு அவன் வெட்ட போனான். நிறுத்து என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ கீழ்ப்படுகிற என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எப்படி அவனால் கொடுக்க முடிந்தது, எப்படி பலி செலுத்த முடிந்தது? என் ஆண்டவர் அவனிடத்துள் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவன் வெட்டப்பட்டு அவன் மரித்து போனாலும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி தருவார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆகையால் தான் அவன் அவிதமாக அந்த பலியை செலுத்த ஆயத்தமான என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது, கர்த்தர் மேலே வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? பவுல் சொல்லுகிறானே, நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன், என்னை முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த நாட்களில் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய தருணங்கள் வரலாம், உரசி பார்க்கக்கூடிய தருணங்கள் வரலாம். வரும்போதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், விசுவாசத்தின் நிலையிலுங்கள். அதனாலே உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் நிறைவாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சும்மா வருகிற நினைக்கிறீர்களா? அவைகள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை உரசி பார்க்கும் கற்களாக இருக்கிறது, உரசி பார்க்கிறது உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தை விளங்க பண்ணுங்கள். உறுதியாக இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
இரண்டாவதாக உரசிக்கு பார்க்கப்பட்டு தரம் குறியாமல் காணப்பட்ட இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் யோசேப்பு. யோசேப்பு யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களிலே சொல்ல காண்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதி சொல்லும்போது யோசேப்பு குறித்து என்ன சொல்லுகிறது? ஆரம்பத்திலே யோசேப்பு கனி தரும் செடி, கனி தரும் செடி, கனி கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக அங்கே இவனை அறிமுகப்படுத்துகிறதை குறித்து ரசிக்கிற பார்க்கிறோம். அவன் கனி கொடுக்கக்கூடியவன், நல்லவன், நல்லவன், தீமை செய்யாதவன், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாதவன். அவன் நல்லவன், கனி தரும் செடி, கனி தரும் செடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். அப்போ ஆண்டவர் இவனை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தி இருந்தார். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, கனித்தனும் திராட்சை செடியாக அவனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அவைகள் எல்லாம் சோதித்து பார்க்கப்பட்டது, சோதித்து பார்க்கப்பட்டது. அவனை உடனடியாக அந்த மேலான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகவில்லை. அதுக்கு முன்பதாக அவனுடைய காரியங்கள் எல்லாம், அவனுடைய உத்தமங்கள் எல்லாம் சோதித்து பார்க்கப்பட்டது. அவனுடைய உத்தமம் எங்கே சோதித்து பார்க்கப்பட்டது என்று சொன்னால், போத்திபாரின் வீட்டிலே அவனுடைய உத்தமம் சோதிக்கப்பட்டது. அங்கே அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த பாவம் செய்தால் அந்த இடத்துல சில மேன்மைகளை, நன்மைகளை அவன் அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் விலகி தன் உத்தமத்தை அவன் காத்து கொண்டான். இவன் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாக, போஷிக்கக்கூடியவனாக, கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே தவிர தவறான நிலையில் கனியை அழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய உத்தமத்தை அவன் விளங்க பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறான். காலங்கள் வந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். உயர்ந்த பதவி, மேலான ஒரு நிலை, மேலான செல்வாக்கு, மேலான வசதிகள், உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வந்தவரை நிறுத்தினார். அவன் தேசங்களுக்கு படி இழக்கிறான், தேசங்களுக்கு படி இழக்கிற எல்லா தேசங்களிலும் இருந்து அவனிடத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஜனங்கள், ஜாதி ஜாதியான ஜனங்கள், தேசம் தேசமான ஜனங்கள் அவனாலே போஷிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய சகோதரர்கள், அவனுக்கு தீமை செய்த சகோதரர்கள் வருகிறார்கள். தானியம் கொள்ளும்படியாக யோசேப்பிடத்தில் வருகிறார்கள். அடையாளம் கண்டு கொண்டான். இவன்தான் ரூபன், இவன்தான் லேவி, இவன்தான் அது எதிர்த்து கண்டு கொண்டான். அவன் நினைத்திருந்தால் அவர்கள் எந்த குழியிலே தள்ளினார்களோ அதே போல குழியிலே அவர்களை வெட்டி புதைத்திருக்கக்கூடும்.
ஆனால் அவன் அப்படி செய்யாதபடிக்கு அவர்களை தன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டு அவர்களின் குடும்பங்களையும் போஷித்து காப்பாற்றக்கூடிய ஒரு இரட்சகனாக விளங்கினான் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சூழ்நிலையிலே அவனுடைய அந்த உத்தமம் அல்லது அவனுடைய ஸ்தானம் சோதித்து பார்க்கப்பட்டது. அவன் கனிதரும் திராட்சை கொடி, ஆனால் அவன் அப்படி இருக்கிறானா என்று சொல்லி சோதிக்கப்பட்டது. பழி வாங்குகிற சுபாவம் இருக்கிறதா, தீமை செய்கிற சுபாவம் இருக்கிறதா, சோதித்து பார்க்கப்படுகிறான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு சொன்னார் 770 முறை. 770 முறை. எத்தனை முறை ஆனாலும் மன்னிக்க வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆண்டு சொன்னார், ஒரு கணத்தில் அடித்து அடுத்த கண்ணை திருப்பி காமிப்பா. பழி வாங்குதல் உனக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. உன் சத்ருவை நேசி என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அந்த விதத்தில் அவன் 100க்கு 100 அவன் பொன்னாக தன்னை விளங்கி காண்பித்தான் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைகளிலே நீங்களும் நானும் காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழுகிறோமா? பொறாமை இருக்கிறதா? எரிச்சல் இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? வன்மம் இருக்கிறதா? பழி வாங்குதல் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் பழிதீர்க்காதிருங்கள், பழி வாங்காதிருங்கள். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பானாக. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆரோன். சங்கீதம் 106 16 வசனத்தின் பின்பகுதியிலே விதமாக சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, ஆரோனை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆரோன் அவனை எப்படி அழைக்க வேண்டும்? மோசேயுடைய சகோதரனாகி ஆரோன் என்று சொல்லி அழைக்க வேண்டும். நல்லது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஊழித்து கொடுத்தபடியினாலே பிரதான ஆசாரியனாகி ஆரோன் என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டும். ஆனால் இங்கே வேதம் எப்படி பதிவு செய்த பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பிரதான ஆசிரியன். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவனாகிய ஆரோன், கர்த்தர் ஒரு உயர்ந்த நிலையை அவனை வச்சுட்டார். உயர்ந்த நிலையில் வச்சிட்டார். அவனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பேருக்கு மிஸ்டர் ஆரோன் அல்ல, டாக்டர் ஆரோன் அல்ல, ரெவரண்ட் ஆரோன் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட மேன்மை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவனும் சோதிக்கப்பட்டான். அவனுடைய இந்த பரிசுத்தம் சோதிக்கப்பட்டது. அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், தேவ சமூகத்துக்கு முன்பதாக அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக தன்னை விளங்க பண்ணுகிறான். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஆரோன்
பேசாதிருந்தான். ஆரோன் பேசாதிருந்தான். பேசாதிருக்கக்கூடிய சந்தர்ப்பமா இது? பேச முடியாத ஒரு சந்தர்ப்பமா இது? தாங்கள் பெற்ற கையில ஏந்திய சுமந்த வளர்த்த தங்களாலே உயர்த்தப்பட்டதான அந்த பிள்ளைகள், தன்னுடைய வாரிசுகள் இருவர் தனக்குவதாகவே அவர்கள் மரித்து போகிற, கர்த்தரால் அடிக்கப்பட்டு மரித்து போகிறதை பார்க்கிறார். இருதயம் துடித்திருக்கும், குடல் துடித்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களிலே என் பிள்ளை என்ன பெரிய தப்பு செய்துட்டான், தேவனுடைய அந்த விளக்கு ஏற்றுவதற்கு அல்லது பலியை செலுத்துவதற்கு அக்கினி தேவை. அது இல்லாத பட்சத்திலே ஏதோ ஒரு வெளியிலிருந்து ஒரு தீய நெருப்பை கொண்டு வந்து பற்ற வச்சதில் என்ன பெரிய தப்பு, இது ஒரு பெரிய குற்றமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அக்னி அக்கினியை கொண்டு வரக்கூடாது. ஆசிரியப்பு கூடாத்திருந்து தான் கொண்டு வரணும். அதை வச்சுத்தான் என்ன செய்யணும், பலி பொருளை எரிய விட வேண்டும். ஆனால் அவர்கள் அதை மதியாமல் போனதினாலே தேவ கோபாக்கினை வந்து அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆரோன் குடல் குதித்து, நெஞ்சம் துடித்து, பதறி ஒரு வார்த்தை கூட பேசல. போதற்கு மோசே சொல்லுகிறான், கர்த்தர் இவ்விதமாக அவர் மகிமைப்படுவார், இவ்விதமாக பரிசுத்தப்படுவார் என்று சொல்லி அவன் இன்னும் வேகமாய் பேசுகிறான். ஆனாலும் ஆரோன் அவன் அமைதி காத்தான், ஒன்றும் பேச தப்பி தவறி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, அவர் முறுமுறுக்கல, தவறான வார்த்தைகளை அவன் பயன்படுத்தவே இல்லை. அந்த நிலையிலே அவன் என்ன செய்கிறான், வார்த்தையினாலோ எண்ணத்தினாலோ உணர்வுகளினாலோ தங்கள் செயலினாலோ ஒரு தவறும் செய்யாதபடி தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆரோன் என்பதை 100க்கு 100 அவன் நிரூபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சமயம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், கோபத்தில் செஞ்சிட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன், ஏதோ சூழ்நிலை சரியில்லை இதை செஞ்சிட்டேன்னு சொல்கிறோம். இல்லை, அந்த சூழ்நிலை எதனால் வருது, உன்னை சோதிக்கிறதற்காக வருகிறது, உன்னை உரசி பார்ப்பதற்காக வருகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ உன்னை உத்தமனாக உன்னை விளங்க பண்ண வேண்டாம். அதைத்தான் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறதுடைய காரணம் என்ன, அதை நீ விளங்க பண்ண வேண்டாம். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகர் ஒரு பேரளவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேருக்காக ஜெபிக்கிறார்கள், பேருக்காக ஆலயம் செல்கிறார்கள், பேருக்காக ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள், பேருக்காக எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவத்துடைய தன்மையை, தேவன் அவருக்குள்ள வைத்திருக்கிற காரியங்களை, அது தேவன் அவருக்குள்ள எதிர்பார்க்கிறவர்களையோ மறுதளித்த நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. இறுதியாக தானியேலை குறித்து பார்க்க விரும்புகிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, தானியேல் அவர் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். தானியேல் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்த்தப்படுறதுக்கு பெரிய ஒரு காரியம் சொல்லி சொன்னான். அவன் பாபிலோன் தேசத்தில் அதிபதிகளுக்கெல்லாம் பிரதான அதிபதியாக இருந்து
மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடையதான அந்த ஆளுகைகளிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் என்றைக்கு பாபிலோன் தேசத்துக்குள்ளே கொண்டு போனாரோ அந்த நாளிலிருந்து அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வீக ஞானம், தேவனுடைய வரங்கள் இவைகளெல்லாம் கிரியை செய்தது. இப்படி கிரியை செய்தபடியினாலே நாளுக்கு நாள் அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே போனேன். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று சொன்னால் தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதன். தானியேல் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தபடியினாலே, தேவனோடு உள்ள உறவு அவனுக்கு இருந்தபடியினாலே, தேவன் உலகத்தில் எவனுக்கும் கொடுக்காத ஞான வரங்களை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். சொப்பனத்தை அறிவதும், சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுவதும், வெளிப்பாட்டுகளை காண்பதும், வெளிப்பாட்டுகளுக்கு அர்த்தத்தை சொல்லுவதற்குரியதான அப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டு ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய ஜெப வாழ்க்கையை உரசி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஒரு காரியம் வந்தது. அவன் எல்லாம் நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்றான். சரி, பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணுவானா? அதை சோதிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இவனை முன்னிட்டு அங்கே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எங்கும் ஒரு சட்டம் அங்கே உண்டாக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலத்திற்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது என்றதான ஒரு சட்டம் போடப்பட்டது. இது தானியேலுடைய ஜெப வாழ்க்கைக்கு வந்த ஒரு சோதனை. வந்த ஒரு சோதனை. இதில் அவன் எப்படி தன்னை விளங்க பண்ண போறான்? இத்தனை ஆண்டுகளாய் ஜெபித்தது போல இப்ப ஜெபிக்க போறானா, இல்ல சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து அதில் பின்வாங்க போகிறானா? ஆனால் இந்த தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. அதை அறிந்தும் இந்த தானியேல் தான் வழக்கமாக உப்பரிகளை ஏறி தான் வழக்கமாக ஜெபிக்கிற எருசலேமை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். 3 நேரம் ஜெபித்தான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது சொன்னது போலவே அவன் தினமும் 3 வேளை வழக்கமாக ஜெபம் பண்றது போல அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் அவன் ஜெபித்து, நான் ஜெபவீரன் தான், நான் ஜெபிக்கிறவன் தான், நான் ஜெபத்தை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி அது நிரூபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரராய்க்க கற்று எதிர்பார்க்கிறார். எவ்வளவு வேலை வந்தால் என்ன, எவ்வளவு உயர்வு வந்தால் என்ன, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் என்ன, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் என்ன, எவ்வளவா பிஸியாக இருந்தால் என்ன ஆனாலும் நான் ஜெபிக்கிறத விடவே மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். ஜெபமே ஜீவன், ஜெபிப்பதை தடுக்க எவரால முடியாது என்று சொல்லி நீங்கள் தீர்மானத்தோடு ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதில் எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று சோதித்து பார்க்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஊழியம், அதில் நீங்கள் உத்தமமாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம்
உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, வருகிற காரியங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக அல்ல. அவைகள் எல்லாம் அது பல ரூபங்களில் வரலாம். ஒருத்தருக்கு இப்படி வரலாம், ஒருத்தருக்கு அப்படி வரலாம். ஒருத்தருக்கு விசுவாசம், ஒருத்தருக்கு அது புரோஜனம் பயனுள்ள ஒரு வாழ்க்கை, ஒருத்தருக்கு அவருடைய தெய்வீக சுபாவங்கள் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், பரிசுத்த வாழ்க்கை சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், நீதி சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், ஆவியின் கனி சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், அல்லது அவருடையதான தாழ்மை சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், அவருடைய ஊழியங்கள் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், அல்லது அவருடைய உத்தமம் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலையும் நாம் சுத்த பசும்பொன்னாக உத்தமனாக விளங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபை போல நாம் சொல்லுவோம், நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பேதுரு சொல்வது போலவே என் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு அது புகழ்ச்சியும் மகிமையும் கனவுமாய் இருக்கும். பொன்னாக விளங்குவேன். என் விசுவாசம் சோதிக்கப்படும் போது பொன்னாக விளங்குவேன். அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்கு அதை புகழ்ச்சியாக கனமாக மகிமையாக எனக்கு விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். எல்லாம் கண்ண மூடி வலதுகை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவ்விதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசேஷமானவன் மகளே, நீ விசேஷமானவன் மகனே. உன்னை ஆண்டவர் விசேஷ நிலையில் உன்னை அழைத்திருக்கிறார். நீ 1000 ஒன்று அல்ல, 1000 ஒருவராக நீ இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் பகுதியில் திரளான ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். ஏனென்றால் உன்னை கொண்டு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை பசும்பொன்னாக விளங்க பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாக கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நோக்கி ஜெபிக்கிறோம். யோபை போல் நாங்கள் சொல்லட்டும், யோபை போல நாங்கள் சொல்லட்டும். பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். எந்த சூழ்நிலையானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த சூழ்நிலையானாலும் என் உத்தமம் சோதிக்கப்படும் போது, பரிசுத்தம் சோதிக்கப்படும் போது, ஆவின் கனி சோதிக்கப்படும் போது, என்னுடைய பொறுப்புகளிலே சோதிக்கப்படும் போது, என்னுடைய பரிசுத்தம் சோதிக்கப்படும் போது, என்னுடைய ஜெபம் சோதிக்கப்படும் போது நான் உத்தமனாய் விளங்குவேன். 100க்கு 100 பொன்னாய் விளங்குவேன். அதில் மாய்மாலத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டேன். உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை தாங்க. அதனால் உண்டாகிற மேன்மைகளும் மகிமைகளையும் தேவன் தந்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.